எம்மாடி, ஒரு வழிய துணியை பூரம் துவைச்சு காய போட்டாச்சு. இனிமே நிம்மதியாக போய் சோறு பொங்கலாம். துணியை துவைக்கிறது கூட பெரிய விஷயம் இல்லை போல, அதை காய போட்டு மடித்து வைக்கிறதுக்குள்ள பெரிய போராட்டமாக இருக்கே. ஆட கடவுளே, இப்போ தான் கஷ்டப்பட்டு மாங்குன்னு துணியை துவைச்சு கொண்டு வந்து காய போட்டேன். மழை வேற வந்துட்டே. ஈர துணியை அள்ளி கொண்டு வீட்டுக்குள்ளே போடவும் முடியாது. இது இங்கேயே போட்டுட்டு போனால் அப்படியே கடந்து நனைஞ்சு நாற்று அடிக்க ஆரம்பிச்சிருமே. சின்ன சின்ன மலை துளிகள் சேர்த்து வைப்பேனே, மின்னல் ஒளியில் நூல் எடுத்து கோர்த்து வைப்பேனே. எத்தை, இங்கே நான் துணியை காய போட்டுட்டு மழை வந்துட்டேன்னு கவலையில் என்ன செய்யலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்கள் என்ன மழையை சேர்த்து வைக்க பாட்டு பாடிக்கிட்டு வரீங்க? மருமோளே, மழைங்கிறது கடவுள் கொடுக்குற வரம். அவர் என்னைக்காவது தான் கொடுப்பாரு. அவர் கொடுக்கும்போது சந்தோஷப்பட வேண்டியதானே. மழை ஒரு நாளைக்கு பெஞ்சா பரவாயில்ல, ஒரேடி எப்படி திடீர்னு பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சுன்னா நான் என்னைக்கு தான் துணியை துவைச்சு போட்டு காய போட? துணியை தானே காய போடணும். வீட்டுக்குள்ளே நடுவில் ஒரு கொடியை கட்டி காய போட வேண்டியதானே. வீடு என்ன அவ்வளோ பெருசாவா இருக்கு? நடுவில் கொடியை கட்டி துணியை போட்டுட்டு நம்ம எங்கே போய் உட்கார? அதுவும் சரிதான் டி. அப்போ அப்படியே விட்டுரு, துணி அப்படியே கிடக்கட்டும். கொஞ்ச நேரத்தில் வெயில் வந்து தன்னால் காஞ்சிரும். வெயில் வந்தால் காயும், மழை வந்துச்சுன்னா அப்படியே துணி நாத்தடிச்சிட்டு கிடக்கும். சரி கிடக்கட்டும், என்ன செய்ய? இந்த துணிக்கு தலைவீதி அவ்வளோதான். நீங்கள் சொன்ன மாதிரி தான் செய்யணும். சரி போட்டு போவோம். மருமோளை, நாடகம் போடுறது நேரம் ஆயிட்டு இங்கே நின்றுக்கிட்டு இருக்கேன். வா உள்ளே போய் பார்ப்போம். ஆமத்தை, நம்ம பார்க்குற அந்த நாடகத்தில் மருமகளை கொல்றதுக்கு மாமியார் பாலில் விஷத்தை கலந்து வச்சாங்கல்ல, அது மருமக குடிச்சிட்டாலா இல்லையான்னு பார்க்கணும். வாங்க போவோம். ஏட்டி, அவள் அந்த பாலை குடிக்க மாட்டாட்டி. அதுக்குள்ளே யாராவது வந்து கரெக்டாக தட்டி விட்டுருவாங்க பாரேன். இல்லத்தே, அவள் கண்டிப்பாக அந்த பாலை குடிச்சிருவா. ஏன்னா வாய்க்கிட்ட வரைக்கும் கொண்டு போயிட்டா பார்த்தீங்களா, அப்போ தான் தொடரும்னு போட்டாங்க. அதனால கண்டிப்பாக இன்னைக்கு குடிச்சிருவா. அடியே, குடிக்க மாட்டான்னு சொல்லுதம்ல, பெட்டு கட்டுவோமா? அந்த பால் அவள் குடிச்சிருவாங்க. குடிச்சிட்டான்னா நீங்கள் எனக்கு 500 ரூபா தரணும். நான் கண்டிப்பாக குடிக்க மாட்டான்னு சொல்லுதேன். நீ எனக்கு 500 ரூபா தரணும், சரியா? பார்த்துருவோம். யார் ஜெயிக்கான்னு பார்த்தா தெரிஞ்சிட போகுது. ஆஹா, பார்க்கறதுக்கே அற்புதமா இருக்கே. பிரியாணி, புரோட்டா, கொத்து புரோட்டா, பொரிச்ச கறி, கறி குழம்பு. ஐயோ, பார்க்கவே நல்லா இருக்கே. தட்டு தட்டா பிரியாணி அடுக்கி வச்சிருக்காளே, என்ன அழகா இருக்கு. கோழி பிரியாணி, கொத்து பரோட்டா. என்ன இந்த மனுஷன் தன்னால உளறிக்கிட்டு கிடக்காரு? ஏங்க எந்திரிங்க. லட்சுமி, ஒரு தட்டுல சிக்கன் பிரியாணி கொஞ்சம், கொத்து புரோட்டா கொஞ்சம், 2 புரோட்டா, கறி குழம்பு, 65, கோலா உருண்டை எல்லாத்தையும் வச்சு கொண்டு வா பாப்போம். என்னது, சிக்கன் பிரியாணி கொத்து புரோட்டாவா? ஆமா ஆமா, அந்த கோலா உருண்டையை மறந்துடாத, அதையும் எடுத்து வை. இந்த வாரேன். என்னத்தை உளறிட்டு கிடக்கீங்க? உப்புமா கிண்டி கொண்டு வந்திருக்கேன், இந்தாங்க சாப்பிடுங்க. உப்புமாவா? அப்போ பிரியாணி புரோட்டாவில் என்ன செஞ்ச? ஏ கடவுளே, தூங்கிக்கிட்டு என்னத்தை உளறிட்டு கிடக்கீரு? எந்திரிச்சு உட்காருங்க முதல்ல. உப்புமா சூடா இருக்கு, சாப்பிடுங்க. போன போதே வீட்டில் கிடக்காரே ஒரு உப்புமா செஞ்சு கொடுப்போமேனு கொண்டு வந்து கொடுத்தா பிரியாணி இல்லையா புரோட்டா இல்லையானுக்கிட்டு இருக்காரு. ஆளை பாரு ஆளை, இவருக்கெல்லாம் இதெல்லாம் செஞ்சு கொடுக்கறதே தப்பு. சிம்ரன் கண்ணா, கிறிஸ்மஸ்க்கு எல்லாரும் ஊருக்கு வந்துருவீங்கல்ல? வந்துருவோம் மம்மி, ஆண்டி கிட்ட முதலே சொல்லிட்டேன். அவங்க எல்லாரும் போகலான்னு சொல்லிட்டாங்க. சரி கண்ணா, அங்கே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருது என்ன? மம்மி, போன வருஷம் கிறிஸ்மஸுக்கு நம்ம மாலாக்கா வீட்டில் தானே இருந்தோம். நம்ம எல்லாருக்கும் கிஃப்ட் வாங்கி கொடுத்தோம்ல. இந்த வருஷம் நம்ம வாங்கி கொடுக்கலன்னு அவங்க ஏதாவது நினச்சிப்பாங்கல்ல. நம்ம இங்கே இருந்து எல்லாருக்கும் ஏதாவது செய்ய வேண்டாமா? அப்படியா, அது வேற இருக்கோ? நான் அங்கே எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேனே. பேசாமல் எல்லாரும் அங்கே கூட்டிகிட்டு வந்துருதியா? அங்கே வச்சு கொண்டாடிடுவோம். மம்மி, திடீர்னு போய் கூப்பிட்டா எல்லாரும் வருவாங்களான்னு தெரியலையே. பிள்ளைங்களெல்லாம் விட்டுட்டு எப்படி வருவாங்க? கிறிஸ்மஸுக்கு பிள்ளைகளுக்கு லீவு தானே, எல்லாரையும் கூட்டு வந்துட வேண்டியதானே. போன தடவை வரும்போது தனியாக தானே வந்தாங்க, இந்த தடவை கூட்டிகிட்டு வரலாம்ல? ஆமாம் மம்மி, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். கரெக்டாக ஆஃப் இயர்லி எக்ஸாம் லீவ் வரும், அந்த நேரத்தில் கூட்டு வந்துடலாம். ஆமாம் கண்ணா, நாளைக்கு போய் எல்லாரையும் ஒரு இன்வைட் பண்ணிடுவோம், சரியா? கிறிஸ்மஸுக்கு எல்லாரையும் அங்கே கூட்டு வந்துட்டேன்னு வச்சுக்கோயேன். நியூ இயர் வரைக்கும் எல்லாரும் மும்பையை நல்லா சுற்றி பார்ப்பாங்கல்ல. மம்மி, ஐடியா நல்லா தான் இருக்குது, ஆனால் எல்லாரும் வருவாங்களான்னு தெரியலையே. எல்லாரும் நம்ம சொந்தம் தானே, வர சொன்னால் வருவாங்க. நாளைக்கு போய் கூப்பிட்டுருவோம். சரி மம்மி, எல்லாரையும் கூப்பிடுவோம். எனக்கு சந்தோஷமா இருக்கு. சூர்யா, கிறிஸ்மஸ் கொண்டாட நம்ம மட்டும் ஊருக்கு போல, நம்ம ஊரில் இருக்கிற நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து தான் வராங்க. எல்லாருமா வராங்க? ஆமாம் மாப்பிள்ள, எல்லாரையும் கூப்பிடணும்னு முடிவு பண்ணிட்டோம். நாளைக்கு இன்வைட் பண்ணிடுவோம். எத்தை, எல்லாரையும் கூப்பிடணும்னு எல்லாருக்கும் டிக்கெட் எல்லாம் போட வேண்டி இருக்கும்ல? அதான் இன்னும் 1 மாதம் கிடக்கல. நான் டிக்கெட் வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டேன். நீங்கள் எல்லாரும் கிளம்பி வந்துருங்க. நீங்கள் எல்லாரும் பொறுப்பை கூட்டிகிட்டு வந்துருங்க மாப்பிள்ள. எல்லாருக்கும் டிக்கெட் போட்டு கூட்டிகிட்டு வரணும்னா ரொம்ப செலவாகும்ல. ரயிலில் வேற டிக்கெட்டு கிடைக்குமான்னு தெரியல.
மாப்பிள்ள மறுபடியும் சொல்லுதேன்னு தப்பா நினைச்சுக்கிடாதீங்க. ரயிலெல்லாம் யாருக்கு டிக்கெட் போடல, எல்லாருக்கும் ஏரோப்ளேன்ல டிக்கெட் போட்டு நல்லா கூட்டுவாங்க. நம்ம ஊர் ஆளுங்களுக்கு இல்லாத காசா? நான் எல்லாம் பாத்துக்கிடுதே. சரித்தே, நீங்க ஒரு முடிவு எடுத்துட்டீங்கன்னா மாத்த முடியுமா? எல்லாரையும் கூட்டிட்டு வந்துருதே. ஐ சூப்பர் சூப்பர், எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து மும்பைக்கு போக போறோம். இந்த மனுஷனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலையே, வர வர தூக்கத்துல ரொம்ப உளறிக்கிட்டே கிடக்காரே. எதுவும் காத்து கருப்பு அடிச்சிருக்கும்னு நினைக்கேன். கோயிலுக்கு கூட்டிட்டு போய் நல்லா மந்திரிச்சு தண்ணி எரிஞ்சிட்டு வரணும். லட்சுமி அக்கா எங்க இருக்கீங்க? மாலா குரல் மறையில இருக்கு. மாலா அடுப்பங்கரையில இருக்கே, வா வாட்டி வா உட்காரு. சாப்பிட்டியா டீ? சாப்பிட்டேன்க்கா. என்ன டீ சாப்பிட்டேன்னு சளிச்சுக்கிட்டு சொல்லுதே, என்னாச்சு? ஒன்றும் இல்லைக்கா. சரி, இன்னைக்கு மகளிர் குழுவில் பணம் கொடுக்கறதுக்கு கடைசி நாள், கொடுக்கணும்னு ஃபோன் அடிச்சனே, கொடுத்துட்டியா? ஐயோ மறந்துட்டேனே. என்னடி இது மறந்துட்டேங்க? இன்னைக்கு தான் கடைசி நாள்னு சொன்னோம்ல, ராணிக்கா வந்து பேய் மாதிரி ஆடுவாங்களே. என்னக்கா செய்ய, எனக்கு மறந்து போயிருது. வர வர எதுவுமே ஞாபகத்திலே இருக்க மாட்டேங்கிக்கா. அப்படியாட்டி மறந்து போயிருதாக்கும்? அது ரொம்ப தப்பாச்சே. பேசாம ஒன்று செய்யி, நீ ராத்திரி தினம் ஒரு 4-5 பாதாம் பருப்பை ஊற வச்சிரு. ஊற வச்சுட்டு காலையில் எந்திரிச்சு அதை தின்னு, நல்ல ஞாபக சக்தி வளரும். ஆட நீங்க வேற, நான் முதல்ல காலையில் எந்திரிச்சோன்னா மறக்கிறதே ராத்திரி ஊற வச்ச பாதாம திங்கிறதுக்கு தான். நேற்று என் தங்கச்சிக்கிட்ட ஃபோனில் பேசிக்கிட்டு இருந்தது பூரா இவ கேட்டுட்டா, ஆனால் ஒன்றுமே சொல்லலையே. இருங்க ராமு வரட்ட சொல்லி கொடுக்கேன்னு சொல்லிட்டு தானே போனா, ஆனால் ராமு வந்து என்கிட்ட எதுவுமே கேட்கலையே. இவளும் இவ பாட்டுக்கு அலைஞ்சிக்கிட்டு இருக்கா. என்ன கதை? என்கிட்ட மோதாதே, நான் வீராதி வீரியடி, வம்புக்கு இழுக்காதே, நான் சூராதி சூரியடி. என்ன பாட்டெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு, ஒரே பீதியை கிளப்புதாலே. வேலையை காட்டிடுவாளோ? ராமுட்ட போய் எல்லாத்தையும் சொல்லியிருப்பாளே. அந்த பையன் எப்போ வந்து என்கிட்ட சண்டை போடுவான்னு தெரியலையே. நெருப்புடா நெருங்குடா பாப்போம், நெருங்குனா பொசுக்குற கூட்டம். இவ இப்படி அலையிறத பார்த்தா ராமுட்ட ஒன்றும் சொன்ன மாதிரி தெரியலையே. ஐயோ பக்குன்னு அடிக்கே, சொன்னாலா சொல்லலையான்னு தெரியலையே. நான் இப்போ என்ன நினைக்க, எனக்கு வேற ஒரு மாதிரி பயமா இருக்கே. இந்த வாரா பேசாம அவட்டே கேட்டுருவோம். அடியே கொஞ்சம் நெல்லு. என்னத்தை சொல்லுங்க? நீ ராமுட்ட ஒன்றும் சொல்லலையோ? என்ன சொல்லணும்? நேற்று நடந்ததை பற்றி நீ ஒன்றும் சொல்லலையா? நேற்று என்ன நடந்துச்சு? அதாண்டி, நேற்று என் தங்கச்சிக்கிட்ட உன்னைய பற்றி ஃபோனில் இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தேனே, நீ கூட வந்து கேட்டுட்டியே, அதை பற்றி தான் கேட்கேன். அதை பற்றி பேச என்ன இருக்கு, விடுங்க. நீ கூட அதை கேட்டுட்டு என்கிட்ட கோவமாக பேசிட்டு போனல்ல, இருங்க எல்லாத்தையும் போய் ராமுட்ட சொல்லி கொடுக்கேன்ட்டு போனியே, ராமுட்ட எதுவும் சொன்னியா? இல்லத்தை, நான் ராமுட்ட ஒன்றும் சொல்லலை. எங்க நீ ராமுட்ட போய் சொல்லிட்டியோ? அவன் வந்து சண்டை போடுவானோன்னு நினச்சி பயந்துக்கிட்டே இருந்தேன். நல்ல வேலை சொல்லலை. எத்தே, நான் அவர்கிட்ட ஒன்றுமே சொல்லலத்தே, ஆனால் நீங்கள் தான் எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க. என்னட்டி வளருத? நான் தான் உன்னை பற்றி தப்பாக பேசுனேன். அப்போ நானே போய் ராமுட்ட எப்படி சொல்லுவேன்? நீங்கள் போய் ராமுட்ட சொல்லலை, இங்கே இருந்தே ராமுட்ட சொல்லிட்டீங்க. பின்னால தான் நிற்காரு பாருங்க. ஏன் சித்தி இப்படிலாம் பண்ணுதீங்க? தம்பி அது வந்து முதல்ல தான் நெட்டமா வீட்டு வேலையெல்லாம் செய்யாம பொறுப்பு இல்லாம சுத்திக்கிட்டு அலைஞ்சா, அப்ப ஏசுனீங்க, சரி பரவாயில்லன்னு விட்டுட்டேன். ஆனா இப்போ அவ என்ன செய்யுதா? எல்லா வேலையும் அவ தானே செய்யறா. வீட்டையும் பொறுப்பா பாத்துக்கிட்டுதா, உங்களையும் பாத்துக்கிட்டுதா, எல்லா வேலையும் பார்க்கா, பிள்ளையும் பார்க்கா, எல்லாம் செய்யுதல்ல. நீங்க அப்புறம் ஏன் அவளை ஏசிக்கிட்டு அலையுதீங்க? அது இல்லைல்ல, என் தங்கச்சி அவள் மருமவளை பற்றி குறை சொல்லிக்கிட்டு இருந்தாளா, அப்புறம் நான் மட்டும் இவளை பற்றி பெருமையாக பேசினா நல்லா இருக்காதுல்ல, அதை நானும் குறை சொல்லிட்டேன். உங்க தங்கச்சி கேட்டா என்ன, யாரு கேட்டா என்ன? நீங்க உண்மையை தானே சொல்லணும். நீங்க ஏன் பொய் சொல்லுதீங்க? நெட்டமா என்ன வீட்டுல அப்படியா இருக்கா? ஐயோ கடவுளே, நானே வாயை கொடுத்து கெடுத்துக்கிட்டேனே. நீங்க இவ்வளவு பேசியிருக்கீங்க, நெட்டமா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. நீங்க இப்ப சொல்ல போய் தான் எனக்கே தெரியுது. இவ என்கிட்ட சொல்லாம மறைச்சிருக்கா. இன்னும் என்னத்தெல்லாம் சொல்லாம மறைச்சிருக்காலும் தெரியல. அவளெல்லாம் நம்பாத, அவளா சொல்லாம இருப்பா. அவ தான் தும்மல் போட்டா கூட ஓடி வந்து உன்கிட்ட சொல்லுவாளே. அப்படியெல்லாம் நீங்க தான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. அவ அப்படியெல்லாம் கிடையாது. உனக்கு அவளை பத்தி தெரியாது, எனக்கு தான் அவளை பத்தி தெரியும். மாமியாரே, என்கிட்டயே உங்கள் வேலையை காட்டுதீங்களா? நான் எப்படி டைப்பாக மூஞ்ச மாற்றுவேன்னு உங்களுக்கு தெரியுமா? எந்த நேரத்தில் எப்படி பேசணும்னு எனக்கு நல்லா தெரியும். கற்றுக் கொடுத்த குருவே நீங்கள் தானே. என்னமோ போங்க சித்தி, எத்தனை தடவை தான் உங்களை திட்டேன்னு தெரியல. நான் என்ன சொன்னாலும் நீங்க கேட்கவே மாட்டேக்கீங்க. உங்க இஷ்டத்துக்கு தான் இருக்கீங்க. எப்படியோ போங்க. ராமு பரவாயில்ல விடுங்க, இதெல்லாம் நான் பார்த்துக்கிடுதேன். சாப்பாடு சூடாக இருக்குது, வாங்க போய் சாப்பிடுவோம். எத்தே பரவாயில்ல இருக்கட்டும், உங்களை நான் மன்னிச்சிட்டேன், சாப்பிட வாங்க. நான் தான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கவே இல்லையே, நீ என்னத்தை என்னைய மன்னிக்கிறது? உன் சாப்பாடும் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை.
சுட சுட சோறு பொங்கியிருக்கேன், ரசம் வச்சுருக்கேன், சிக்கன் குழம்பு செஞ்சு வச்சுருக்கேன், சிக்கனை பொரிச்சு வேற வச்சுருக்கேன், அது காணாததுக்கு முட்டையை ஆம்லேட் வேற போட்டு வச்சுருக்கேன். இப்போ சாப்பிட போகிறோம். நீங்களும் வந்தீங்கன்னா நல்லா சுட சுட சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நானும் ராமுவும் சேர்ந்து எல்லாத்தையும் காலி பண்ணி வலிச்சு சாப்பிட்டுட்டு பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சிருவேன். பிறகு நான் போய் படுத்து தூங்கின பிறகு நீங்கள் வந்து உள்ளே உருட்டுனீங்களான்னு ஒன்றும் கிடைக்காது. சரி சரி, வந்து தொலைக்கேன் போ. உங்களை கவுத்துறதுக்கு ஒரு கறி குழம்பு வச்சா போதும் போலையே. இவ்வளோ நாளாக நான் தானே தெரியாமல் இருந்திருக்கேன். ஆஹா, வயிற்று பசி குடல புடுங்குது. இந்த நேரத்தில் பிரியாணி கடை வேற கண்ணில் பட்டிருக்கே. பக்கத்தில் போய் விசாரிப்போம். வாங்கம்மா, பிரியாணி ரெடியா இருக்கு, சாப்பிடுங்க. அண்ணாச்சி பிரியாணி வேணும், ஆனா இங்கேயே சாப்பிடுறீங்களா? பார்சல் கிட்டவா? இருங்க அண்ணாச்சி, அவசரப்படாதீங்க. முதல்ல ஒரு பிரியாணி விலை எவ்வளவுன்னு சொல்லுங்க. ஏக்கா ரொம்பலாம் கிடையாதுக்கா. பிரியாணி 100 ரூபா, குஸ்கானா 80 ரூபாக்கா. அது ஏன் அண்ணாச்சி, ரெண்டுமே பிரியாணி தானே, அப்புறம் எதுக்கு அது 100 ரூபா இது 80 ரூபா? ஏக்கா பிரியாணினா ஒரு சிக்கன் பீஸ் வைப்போம், குஸ்கானா அது வைக்க மாட்டோம், அவ்வளவுதான் வித்தியாசம்க்கா. ஓஹோ, அப்பனா அந்த ஒரு சிக்கன் பீஸுக்கு தான் 20 ரூபா போடுதீங்க. ஆமாக்கா. அப்பனா நல்லதா போச்சு அண்ணாச்சி. 20 ரூபா தாரேன், அந்த சிக்கன் பீஸை மட்டும் தந்துருங்க. வீட்டுக்கு கொண்டு போய் நல்ல பழைய கஞ்சி கிடக்கு, கூட்டிக்கிட்டு குடிச்சிருவேன். சீக்கிரம் தாங்க அண்ணாச்சி, வயிறு ரொம்ப பசிக்கு. வீட்டில் நிறைய பழைய கஞ்சி கிடக்கு, சிக்கனை கொடுத்துட்டீங்கன்னா நான் போய் குடிச்சிருவேன். சீக்கிரம் தாங்க. ஏமா பொம்பளை, யார் மணி? எங்க இருந்து வந்த? வியாபாரம் நடக்கிற நேரத்துல வந்து தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்க? தூரப்போ. என்ன கோவப்பட்டு கத்துதீரு? 20 ரூபாய்க்கு எவ்வளவு கறி தர முடியுமோ தர வேண்டியதானே. ஏமா பொம்பளை, யாராவது ஊர் உலகத்துல பிரியாணியில இருக்கிற கறியை மட்டும் துட்டு கொடுத்து கேட்பானாமா? அதுவும் 20 ரூபாய்க்கு எடுத்த காலி பண்ணுமா? ஆளையும் மண்டையும் பாரு, நல்ல கடை நடத்த வந்துட்டான். ஒரு கறியை தர துப்பில்ல, இவ்வளவு வாய்களையே பேசுதான். உன் கடை இல்லைன்னா என்ன? எனக்கு என்ன ஊர்ல பிரியாணி கடையா இல்ல? நான் வேற கடையில போய் வாங்கிக்கிடுதேன். போமா போ, எங்கனாலும் போய் வாங்கிக்கோ. எவன் உனக்கு பிரியாணியில இருக்கிற கறியை மட்டும் தாரான்னு பாக்கேன். இரியா, இவ்வளவு பேச்சு பேசுதல்ல, இன்னைக்கு போய் 20 ரூபா கொடுத்து கறியை வாங்கிட்டு வந்து உன்ட்ட காட்டிட்டு போறேன் பாரு. காட்டு காட்டு, வாங்கிட்டு வந்து காட்டு. முதல்ல இந்த இடத்த விட்டு காலி பண்ணு. சை, இவன் எவ்வளவு பேச்சு பேசுதா? இன்னைக்கு ஊர் பூரம் சுத்தியாவது ஒரு கறியை வாங்கிட்டு வந்து இவன்ட்ட காட்டிட்டு தான் போகணும். இட்லி வெந்துட்டான்னு பாப்போம். வெந்துட்டுன்னா எடுத்துட்டு அடுத்த தட்டை ஊத்தி வைப்போம். ஏங்க, சட்னி கொண்டு வந்திருக்கேன். செல்வி, சட்னி கொண்டு வந்துட்டியா? இப்பந்தான் நானே உனக்கு போன் அடிச்சு கூப்பிடணும்னு நினைச்சேன். இப்பந்தான் சட்னி அரைச்சேன், உள்ள வச்சுக்கோங்க. சரி, நான் வீட்டுக்கு போயிட்டு வாரேன்னு. வீட்டில் போய் குழம்பு வேற வைக்கணும். என்ன குழம்பு வைக்க போற? அதான் தெரியலைங்க. போகும்போது காய் கடையில் பார்த்துட்டு போகணும். என்ன காய் இருக்குன்னு பார்த்துட்டு போய் அதை பார்த்து ஒரு குழம்பு வைக்க வேண்டியதான். அங்கே என்னத்தை போய் எடுக்கிறு? பக்கத்து பாய் கடையில கறி வாங்கினேன். நல்ல ஆட்டுக்கறி நல்லா இருக்குன்னு கொடுத்தாரு. அதான் கொஞ்சம் வாங்கி வச்சிருக்கேன். நீ வீட்டுக்கு கொண்டு போய் குழம்பு வச்சிரு. கறி வாங்கி வச்சிருக்கீராக்கும், நல்லதா போச்சு. என்ன குழம்பு வைக்கேன்னு குழம்பிக்கிட்டே கிடந்தேன். நல்ல வேலை கறியை வாங்கி வச்சிருக்கீரு. ஒரு நல்ல கறி குழம்பு வச்சிடலாம். சரிங்க, நான் வீட்டில் போய் சோத்த பொங்குதேன், நீங்கள் பிறகு வாங்க. சரி, நீ சோறு பொங்கி வச்சுட்டு போன் அடின்னு நான் வாரேன். கறி வாங்கிட்டு போறியா? இரு, பின்னாடியே வாரேன். ஆட்டுங்க, போயிட்டு வாரேன். என்ன குழம்பு வைக்கேன்னு ஒரே குழப்பமா இருந்துச்சு. போகிற வழிக்கு ஒரு 1/4 கிலோ வெண்டைக்காயை வாங்கிட்டு போய் வெண்டைக்காய் புளிக்குழம்பு வச்சிடலான்னு பார்த்தேன். நல்ல வேளை இந்த மனுஷன் கறியை வாங்கி கொடுத்துட்டாரு. இன்னைக்கு அவர் புண்ணியத்தில் நல்ல கறி குழம்பு சாப்பிட்டுக்கிடலாம். என்ன இன்னைக்கு வயக்காட்டில் ஆளையே காணும், எல்லாரும் எங்கே போயிட்டாங்க? செல்வி, என்ன கறியா கொண்டு போற? இவ எப்போ மோப்பம் பிடிச்சி பின்னாலேயே வந்தா? சரி, சமாளிப்போம். கறியா? நான் என்னத்துக்கு கறி வாங்க போறேன்? எல்லாரும் ஒன்னே மாதிரி பணக்காரங்களா இருக்க முடியுமாம்மா? நினைச்ச நேரத்துக்கு கறி வாங்கி திங்கிறதுக்கு. கடையில் 4 இட்லி மிச்சம் கிடக்கு, கொண்டு போன எங்கள் வீட்டுக்காரர் கொடுத்தாரு. அந்த காஞ்சி போன இட்லியை தான் தூக்கிட்டு வாரேன். காஞ்சி போன இட்லியை வீட்டுக்கு கொண்டு போய் என்ன செய்ய போறேன்? நான் என்னமோ செஞ்சுட்டு போறேன். உனக்கு என்ன? இல்லை, கவர் கருப்பு கலரில் இருக்கு, கறிக்கு தான் அந்த கவர் தருவாங்க. நீ இட்லிங்கியே, அதான் கேட்க. ஏம்மா புரியாமல் பேசாதம்மா. எங்கள் கடையில் இட்லியெல்லாம் பார்சல் கட்டி கொடுக்கறதுக்கு நாங்கள் கருப்பு கலர் கவர் தான் வச்சுருக்கோம். அதில் இருந்து தான் எங்கள் வீட்டுக்காரர் ஒரு கவர் எடுத்து 4 இட்லியை போட்டு கொடுத்தாரு. காஞ்சி போய் கிடக்கு. வீட்டில் கொண்டு போனோம்னா ஒரு இட்லி உப்புமா எதுவும் செஞ்சு திங்கலாம்ல, அதுக்கு தான் எடுத்துகிட்டு போகிறேன். தூர போட மனசு வர மடக்கி கொண்டு போனால் எதுக்காவது யூஸ் ஆகும்ல. இட்லி உப்புமா நல்லா இருக்குமே, செய்ய போறியாக்கும்? நானும் வாரேன், கொஞ்சம் தின்னுட்டு போயிருவேன். கோவத்தை கிளறிக்கிட்டு இருக்காத ராதா, நானே கடுப்பில் போய்கிட்டு இருக்கேன். உன் வீட்டில் போய் நீ சோத்தை தின்னு, நான் எதுக்கு உனக்கு உப்புமா செஞ்சு தரணும்? பையில் கறியை போட்டு வச்சுக்கிட்டு ஒன்றும் இல்லை இட்லின்னு பொய்யா சொல்லுதே. நான் தான் கறியை பார்த்தனே. செல்வி, இட்லி தானே கொண்டு போகிறேன், அதனால பரவாயில்ல. ஒருவேளை அந்த கவரில் கறி இருந்துச்சுன்னு வச்சுக்கோயே, தெரு முக்கில் ஒரு 4 நாய் படுத்து கிடக்கு, விடாது பார்த்துக்கோ.
தங்கச்சி என்னைய நல்லா தான் பார்த்துக்கிடுதா. ஆனால் எனக்கு தான் அவளை பிடிக்கவே மாட்டேக்கி. பார்த்தாலே வெறுப்பாக இருக்குது. எனக்கு ஒரு மவா இருந்திருந்தானா நல்லா இருந்திருக்கும். என்ன நம்ம மாமியார் கவுத்தி போட்ட கரப்பாம்பூச்சி மாதிரி கிடக்காக? எத்தே என்னாச்சி? உடம்பு கிடம்பு சரியில்லையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். பிறவு ஏன் இப்படி கவுந்து கிடக்கீங்க? டிவியில் உங்களுக்கு பிடிச்ச சீரியல் ஓடிக்கிட்டு இருக்கு, பார்க்கலையா? இப்படி படுத்து கிடக்கீங்க. சீரியலோட என் வாழ்க்கை தான் பெரிய போராட்டமாக இருக்குது. அதை யோசிச்சுட்டு கிடக்கேன். என்ன போராட்டமாக கிடக்கு? அப்படி என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? எங்கேயாவது போய் பில்லி சூனியை வச்சு என்னைய கொள்ளலான்னு பார்க்கீங்களோ? அதெல்லாம் தான் பல வருஷத்துக்கு முன்னாலேயே முயற்சி பண்ணி பார்த்துட்டேனே, ஒன்றும் வேலைக்கு ஆகலை. எதை சொல்லுதீங்க? நீங்களும் அத்தை பாட்டியும் சேர்ந்துக்கிட்டு காட்டுக்குள்ளே போய் ஒரு சாமியாரை பார்த்து எனக்கும் மாலாக்காக்கும் பில்லி சூனியை வைக்க பார்த்தீங்களே, அது சொல்லுதீங்களோ? ஆமாம் ஆமாம், அதைத்தான் சொல்லுதேன். அதான் ஒன்றும் நடக்கலையே. உங்கள் கூட சேர்ந்தவங்க தானே அத்தை பாட்டி. அவங்களும் நீங்களும் ஒன்றாத்தான் அலைஞ்சிங்க. ஆனால் அவங்க எப்படி திருந்திட்டாங்க? திருந்திட்டு இப்போ மருமவளேன்னு அவங்கள தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுதாங்க. மாலாக்கா கொடுத்து வச்சவங்க. நீங்களும் அதே மாதிரி இருக்கலாம்ல. நீங்களும் அது மாதிரி நல்ல மாமியாராக இருந்தால் நம்ம 2 பேரும் சேர்ந்து நல்லா ஜாலியாக இருக்கலாம்ல. ஏன் இப்படி இருக்கீங்க? எம்மாடி, உன் கூட மனசு ஜாலியாக இருக்க முடியுமா? சரி, இப்போ என்ன தான் செய்யணுங்கீங்க? நீ ஒன்றும் செய்ய வேண்டாம்மா. உன் வேலையை நீ பாரு, என் வேலையை நான் பார்க்கேன். அப்போ திருந்த வாய்ப்பு இல்லைன்னு? வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. நானும் உங்ககிட்ட இறங்கி வந்து எவ்வளவோ பேசிட்டேன். ஆனால் நீங்கள் திருந்துற மாதிரியே தெரியல. எப்படியோ போங்க. ஐயோ கடவுளே, இந்த சாப்டர் முடிக்கவே முடியலையே. இன்னைக்கு ராத்திரி பூரா முழிச்சு கிடந்து விடிய விடிய படிச்சாதான் படிச்சு முடிக்க முடியும் போலயே. நாளைக்கு வேற எக்ஸாம் இருக்கே. நந்தினிம்மா, எக்ஸாமா? இப்படி உளுந்து உளுந்து படிச்சுட்டு கிடக்க? ஆமா அங்கிள், நாளைக்கு எக்ஸாம் இருக்கு, அதான் படிச்சுட்டு இருக்கேன். சரிம்மா, படி படி. சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் அங்கிள். நீங்க சாப்பிட்டீங்களா? நானும் சாப்பிட்டேம்மா. நீ படி, உன்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. நீ பாட்டுக்கு படி. என் மருமக எவ்வளோ நல்ல பிள்ளையா இருக்கா. பிள்ளை நல்லா படிக்கி. இவளை இப்படியே விட்டுறக்கூடாது. நல்லா படிக்க வச்சு ஒரு கலெக்டர் ஆக்கிடணும். நம்ம ஊருக்கே கலெக்டர் ஆகிட்டான்னா எவ்வளோ பெருமையாக இருக்கும். சரி, ரொம்ப போர் அடிக்கி. ஃபோனில் கொஞ்ச நேரம் ஏதாவது பார்த்துக்கிட்டு இருப்போம். என்ன இந்த ஆள் 10 தடவை ஃபோன் அடிச்சிருக்காரு? ஏங்க என்ன செய்தீங்க? ரொம்ப போர் அடிக்க ஃபோனில் ஏதாவது பார்ப்போமேன்னு வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். இப்போ தான் பார்த்தேன், மழை பெஞ்சு ஊரெல்லாம் மழையும் தண்ணியுமா கிடக்காமல. நம்ம ஊருக்கும் மழை வந்து தண்ணி இப்படி வந்துடக்கூடாது. அதை என்ன செய்யன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏங்க போர் அடிக்குன்னு எதுக்கு இதெல்லாம் போட்டு பார்த்துட்டு கிடைக்கீங்க? நம்ம கல்யாண கேசட் இருக்குல்ல, அதை போட்டு பார்க்கலாம்ல. இருக்கட்டும்மா, போகிற உசுறு மழை தண்ணியிலே போட்டும். கூட்டத்துல ராதா இல்லாதது ரொம்ப நிம்மதியா இருக்குல்ல. ஆமாக்கா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு பீடை ஒளிஞ்ச மாதிரி இருக்கு. செல்வி, ஏன் மூஞ்சத்துக்கு வச்சுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்க? என்னாச்சு? அதை ஏன் கேட்கீங்க அத்தை பாட்டி? அது ஒரு பெரிய சோக கதை. பெரிய கதையா? அது என்ன கதை? மத்தியானம் வீட்டில் கறி குழம்பு வச்சேன்னா சாப்பிட்டுட்டு நல்லா படுத்து தூங்கிட்டேன். தூங்குனது நல்ல விஷயம் தானே டி, அதில் என்ன பிரச்சனை? தூங்கும்போது தானே அந்த பிரச்சனையே வந்துச்சு. ஏன் தூங்கும் போது உங்க வீட்டுக்காரர் வந்து எழுப்பி விட்டுட்டாரோ? இல்லட்டி, எழுப்பிலாம் உடலை. இது வேற பிரச்சனை. சரி, என்னதான் நடந்துச்சு சொன்னதானே எங்களுக்கு தெரியும். நான் தூங்கும்போது செத்து போன எங்க மாமியார் கனவுல வந்தாங்க. கனவுலையும் உன்னை உடலையா? என்ன சொன்னாங்க? வீடான வீட்டுல பொம்பளைக்கு பகல்ல என்ன தூக்கம் வேண்டி கிடக்கு, எந்திரிச்சு வேலையை பாருடின்னு விளக்கமாத்த கொண்டு அடிக்காங்க. கனவுலயே விளக்கமாத்த கொண்டு அடிச்சாங்க. பிறவு என்னாச்சு? பிறவு என்ன ஆகணும்? நானா சும்மா விடுவேன்? நானும் பதிலுக்கு பதில் கேள்வி கேட்டு நல்லா குடுகுடுன்னு கொடுத்துட்டோம்ல. அதான் உங்க மாமியாரை பிடிச்சி ஏசிட்டீங்கல்ல, அப்புறம் எதுக்கு சோகமா உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க? நான் பேசிக்கிட்டு இருக்கும் போதே மூஞ்சில் அடிச்ச மாதிரி விருட்டுன்னு எந்திரிச்சு போயிட்டாங்க. நான் இன்னும் 4-5 கேள்வி கேட்க வேண்டியிருக்கு. அதெல்லாம் நான் என்னைக்கு கேட்க? போன போறாக விடு, கனவு தானே. அது எப்படி விட முடியும்? அவங்க மட்டும் என்ன ஏசினாங்கல்ல, நான் நல்லா ஏசி முடிக்க வேண்டாமா? பாதியில எப்படி போவாங்க? சரி விடுட்டி, கவலைப்படாத. கனவு தானே, மறுபடியும் வருவா. வரும்போது அவளை ஏசிக்கிடலாம், விடு. அவங்க இனிமே வர வாய்ப்பில்லை. வா, மூஞ்சிலே முழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு விருட்டுன்னு எந்திரிச்சு போயிட்டாங்க. இனிமே எப்படி வருவாங்க? ஆளை பாரு ஆளை. அவ 1008 பிரச்சனையில உட்காந்துக்கிட்டு இருக்கா. மாமியார் கனவுல வந்துட்டு பாதியிலே போயிட்டாங்கன்னு கோவிச்சுக்கிட்டு இருக்க. போனா போதுன்னு விட வேண்டியதானே. உனக்கு என்னம்மா? ஓ மாமியார் கனவுல வந்து இப்படிலாம் சொல்லியிருந்தா உனக்கு தெரியும். ஏன் மாமியார் தான் குத்துக்கல் மாதிரி உட்காந்துருக்காங்களே, அவங்க ஏன் என் கனவுல வரப்போறாங்க?
அடியே அப்போ நானும் செத்து உன் கனவுல வரணுங்கியோ? இத்த என்னத்தை இப்படிலாம் பேசுவீங்க? நீங்கள் ஏன் தெய்வம், நான் உங்களை போய் அப்படிலாம் சொல்லுவேனா? சொல்லித்தான் பாரு. ஏத்தே நீங்கள் வேற இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, நான் எதுக்கு உங்கள் கூட சண்டை போட போகிறேன்? சரி செல்வி, நடந்த கதையை விடு. ஏன் இன்னும் மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டே இருக்க? சாதாரணமா இரு. ஏக்கா எனக்கு மனசே ஆரமடைக்கிக்கா. இத்தனை வருஷம் கழிச்சு வந்த மாமியார் இப்படி விட்டுட்டனே. ஏ கடவுளே, இப்போ என்ன ஏசுறதுக்கு உங்களுக்கு ஒரு மாமியார் தானே வேணும்? எங்கள் வீட்டில் ஒரு பீஸு கிடக்கு, வந்து நல்லா ஏசிட்டு போங்க. ஆமாடி, அவங்க மாமியார் நல்ல முரட்டு பீஸு, நல்ல சண்டை போடுறதுக்கு ஏற்ற ஆளு. நீ சண்டை போட்டின்னு வச்சுக்கோயே, அவங்களும் நல்ல சரிக்கு சமமாக சண்டை போட்டு மல்லுக்கு நிற்பாங்க. போய் அவங்க கூட சண்டை போடு பேசாம. அது எப்படி சரியா வரும்? ஏன் மாமியார்னா தானே நான் கேள்வி கேட்க முடியும். அடுத்தவ மாமியார்கிட்ட போய் நான் என்னத்தை கேட்க? அப்போ பேசாமல் இருட்டி, அமைதியாக விட்டுரு. அடுத்த தடவை கனவுல கண்டிப்பாக வருவா, அப்போ பார்த்துக்கிடலாம். அடுத்த தடவை வந்தா சும்மா விடுவேனாக்கும். நான் புடின்னு பிடிச்சி கேள்வியெல்லாம் கேட்டுற மாட்டேன். இந்த இளிச்சக்காக்கு என்னாச்சு? வர வர நம்ம கூட்டத்துக்கு வரவே மாட்டேக்காக. இளிச்சக்கா வீட்டுக்காரர் திரும்பி வந்துட்டாருல்ல, அதனால அவங்க கொஞ்சம் பிஸியா இருக்காங்க. சரி, வீட்டில் இருந்து வேலையெல்லாம் பார்க்கட்டும். கடவுள் புண்ணியத்தில் எப்படியோ சந்தோஷமா இருந்தா சரிதான். நந்தினிக்கு கல்யாணம் ஆன நேரம் டி, எல்லாம் சந்தோஷமாக அமைஞ்சிருக்கு. ஏக்கா, பிள்ளையெல்லாம் பள்ளிக்கூடத்தில் டூருக்கு போகிறாங்க இன்னைக்கு, ஏற்காட்டுக்கு போலையோ? எல்லாம் டூருக்கு துட்டை கொண்டு கட்டிட்டாளுங்க. அதுக்கு பிறகுதான் சொல்லியிருக்காங்க, மழையும் தண்ணியுமா கிடக்கு, இப்போ போக முடியாது, ஜனவரி மாதம் பொங்கலுக்கு பிறகு போவோம்னு சொல்லிட்டாங்களாம். அப்படியா? சரி சரி, பிள்ளைகள் பாதுகாப்பையும் பார்க்கணும்ல, பள்ளிக்கூடத்தில் கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க. லட்சுமி அக்கா, நேற்று ஒரே சத்தமாக கிடந்துச்சு. ராதா வீட்டில் எதுவும் சண்டையோ? ஆமாடி, எனக்கும் சத்தம் நல்லா கேட்டுச்சு. புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் சண்டை போல. வீட்டில் ஒரே சத்தமாக கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. பாத்திரத்தை தூக்கி டம்மு டம்முன்னு வீசுற சத்தம் எங்கள் வீட்டு வரைக்கும் கேட்டுச்சே. ஆமாடி, அது வேற ஒரே கரைச்சலா இருக்கு. என் நேரமும் பாத்திரத்தை தூக்கி வீசவும் சண்டை போடவும் கத்தவும் ஒரே தொல்லையா இருக்கு. தலைவர்கிட்ட போய் பேசாம சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிட வேண்டியதான். இன்னைக்கு எங்க கடையில இருந்து கறியை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கேன்க்கா. வர்ற வழியில எப்படி பார்த்தான்னு தெரியல, கறி தானே வச்சிருக்கேன்னு என் பின்னாலேயே வாரா. வீட்டுக்கு வந்து கறி குழம்பு வாங்கிட்டு போயிடலான்னு பார்த்தா, விடுவனா நானு? பேசாம இட்லி தான் கிடக்கு, காஞ்சி போன இட்லின்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கேன். ஆனாலும் அவளுக்கு எப்படியோ தெரிஞ்சிருக்குக்கா, கறி தான் இருக்கு, நாய் விரட்ட போகுது, அப்படி இப்படின்னு என்னைய பயம் காட்டுதா. அவதான் அவங்க வீட்டுக்காரர் சம்பாதிச்சு கொண்டு வர துட்டு பூரா சேர்த்து தானே வைக்கா. அப்புறம் எதுக்கு சண்டை போட்டு கிடக்கா? நல்லா கறியை வாங்கி தின்னுட்டு பேசாம இருக்க வேண்டியதானே. அடுத்த ஆளு பின்னால் அலையிறதும், வீட்டுக்காரர் கூட சண்டை போட்டு பாத்திரத்தை உடைக்கிறதும், இதே வேலையை போச்சு இவளுக்கு. ஏக்கா, நம்ம எல்லாருக்கும் அந்த அக்கா வந்து துட்டு வச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சிட்டுல, அதே மாதிரி அவங்க வீட்டுக்காருக்கு தெரிஞ்சிருக்கும்லக்கா. அதனால அவர் சண்டை போட்டிருப்பாரு. குடிக்க துட்டுக்கிட்டு எதுவும் தானு கேட்டிருப்பாரு, இவங்க கொடுக்க மாட்டேன்னு இருப்பாங்க. அந்த ஆணைக்கு சண்டை வந்திருக்கும். எவ்வளவு துட்டு வச்சிருந்தா என்ன, பிச்சைக்காரியாத்தானே அலையுதா? கூட்டத்தை போட்டு உட்காந்துட்டாளுகளா, எப்படியும் நம்மளை பத்தி தான் பேசுவாளுங்க. ராதாக்கா வந்துட்டாங்களா? இப்போ என் பேச்ச பாருங்க. ஏக்கா, இன்னைக்கு தலைவர் வீட்டில் பிரியாணி போடுதாராமே, ஊர் மக்களுக்கெல்லாம். யார் வேணாலும் போய் எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கிடலாமாமே. ஆஹா, ஓசியில பிரியாணி போடுதாங்களா? எனக்கு இந்த விஷயம் தெரியாம போயிட்டே. அப்படி அடி நட்டச்சி, உண்மையாவ சொல்லுதே, தலைவர் வீட்டில் பிரியாணி போடுதாங்களாக்கும்? ஆமாக்கா, அவங்க பிள்ளைகளுக்கு கல்யாணம் நடந்த சந்தோஷத்தை கொண்டாடுதாகக்கா. தூக்குவாளி பாத்திரம்னு எது வேணாலும் கொண்டு போய் பிரியாணி வாங்கிக்கிடலாம். முன்னால போறவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். அப்ப நம்மளும் போய் பிரியாணி வாங்குவோமே. ஆமா, நம்ம போவாமையா? நம்ம போய் முதல்ல தூக்குவாளியெல்லாம் எடுத்துட்டு சீக்கிரம் வந்துடணும். எல்லாரும் வீட்டுக்கு ஓடுங்க, போய் எடுத்துட்டு வாங்க. அப்புறம் இந்த ராதாக்கா வந்துட்டாங்கன்னா நம்மளுக்கு ஒன்றும் கிடைக்காது. சீக்கிரம் போய் எல்லாரும் தூக்குவாளி பாத்திரத்தெல்லாம் கொண்டு வாங்க, நம்ம போய் முதல்ல வாங்கிடுவோம். போங்கடி போங்க, எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? எனக்கு தான் விஷயம் தெரிஞ்சிட்டுல. நீங்களாம் வாழையை தூக்கிட்டு வர்றதுக்குள்ள தண்ணி பிடிக்கிற குடம் 2 இருக்கு, அதை தூக்கிட்டு நான் முதல்ல ஓடிடுதேன். போய் இன்னைக்கு குடத்து நிறைய பிரியாணி வாங்கிட்டு வந்து நல்லா ஒரு வாரத்துக்கு வச்சு திம்பேன்.